தூத்துக்குடியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வீடுகளில் கிறிஸ்துமஸ் குடில் அமைப்பதற்காக பல்வேறு விதமான சுரூபங்கள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. கிறிஸ்தவர்கள் மேற்கொள்ளும் பல வழிபாட்டு முறைகளில் ஒன்றானது வீடுகளிலும் ஆலயங்களிலும் குடில் அமைப்பது ஒன்று. இயேசு பாலன் பிறக்கும் நற்செய்தியை மகிழ்ச்சியோடு உலகிற்கு அறிவிக்கும் வகையில் குடில் அமைக்கப்படுகிறது. பல நூறு ஆண்டுகளாக இந்த குடில் அமைக்கும் பழக்கத்தை கிறிஸ்தவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் வகையில் கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளில் குடில் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் குடிலில் வைக்கப்படும் பொம்மைகளை கைவினை கலைஞர்கள் கடந்த 3 மாதங்களாக தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மூலமாக பல்வேறு பொம்மைகளின் வடிவங்களை அச்சுகளில் வார்த்து பின் அதை காய வைத்து அழகுபடுத்தி தத்ரூபமாக வண்ணம் தீட்டி அழகான பொம்மைகளை உருவாக்கி வருகின்றனர். குடிலில் வைக்கப்படும் இயேசு பாலன், மாதா, சூசையப்பர், 3 ராஜாக்கள், இறை தூதர்கள், ஆடு, மாடு, கழுதை உள்ளிட்ட பொம்மைகளை அவர்கள் தயாரித்து வருகின்றனர். இந்த சொரூபங்கள் தத்ரூபமாக இருப்பதால் இதனை ஏராளமானோர் விரும்பி வாங்கி செல்கின்றனர். இது குறித்து பொம்மை தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் கைவினை கலைஞர் நிரோஷன் கூறும்போது, எல்லா கிறிஸ்தவங்களும் அவங்க வீட்டில் வைப்பாங்க. நாங்கள் ஒரு 25 வருஷமா இந்த வச்சுக்கிறோம். ஒவ்வொரு சைஸில் வரும். நாங்கள் 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 1 அடி, 1 அடி அந்த மாதிரி சைஸில் செய்வோம். அது வந்து ஒரு 1500 ஒரு 10,000 ரூபா வரை ரேட்டு போகுது. இங்கு தயாரிக்கப்படும் இந்த பொம்மைகளானது தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.